ஜெரேமியா 34 அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. ஜெரேமியா chapter 34 verse 1 to 22. verse 1. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவருடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜாக்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கு அதை சேர்ந்த சகல பட்டணங்களும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. The words which come unto the Jeremiah from the Lord when the Nebuchadnezzar king the Babylon and all their armies and all the kingdoms of the earth have this and dimensions, and all the people forget against Jerusalem and against all the cities thereof, saying. வசனம் 2. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்திலும் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது அதை நான் இந்த நகரத்தையும் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அதை அக்கினியினாலே சுட்டெரிப்பான். You said the Lord, the God of the Israel, go and speak to Zedekiah, kings of the Judah, and tell him, thus saith the Lord, behold, I will and give this city into the hands of the kings of the Babylon, and he shall and burn it with fire. வசனம் 3. நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாகவே பிடிப்பட்டு அவன் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோனின் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயுடனே பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். And thou shalt not and escape out of his hands, but shalt and surely be taken and delivered unto his hands. And thine eyes shall and behold the eyes of the kings of Babylon, and he shall and speak with thee mouth to mouth, and thou and shalt and go to the Babylon. வசனம் 4. ஆகிலும் யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பயப்படாதே, நீ பட்டயத்தாலே சாவதில்லை. Hear the words of the Lord, O Zedekiah, kings of the Judah, there said the Lord of thee, thou shalt not and die by the sword. வசனம் 5. சமாதானத்துடனே சாவாய். உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்கள் நிமித்தம் கந்த வர்க்கங்களையும் கொளுத்தினது போல உன் நிமித்தம் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். But thou shalt and die in the peace and with the drinkings of the fathers of the former kings which were before thee, so shall they burn ordinance of thee, and they will all know thee, saying, O Lord, for I have burned the words which said the Lord. வசனம் 6. இந்த வார்த்தை எல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதேயாவின் ராஜா ஆகிய சிதேக்கியாவினிடத்திலும் சொன்னான். Then and Jeremiah the prophets and speak all the words unto the Zedekiah kings of the Judah in the Jerusalem. வசனம் 7. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகளின் எருசலேமுக்கு விரோதமாக யூதேயாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லேகேசுக்கும் அக்சேக்கியாவுக்கும் விரோதமாகவும் ஆயுதம் பண்ணி கொண்டிருந்த யூதேயாவின் அரணான பட்டணங்கள் இவைகளே மீந்திருந்தவைகள். When the king of the Babylon armies forgot against Jerusalem and against all the cities of the Judah that were left, against Lucha and against the Ezekiah, for this different cities remain of the cities of the Judah. வசனம் 8. ஒருவனும் புறஜாதியனாகிய தாஸ் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கும் அவன் எப்ரேமாகிய தன் வேலைக்காரர்களையும் எபிரேயா ஸ்ரீயாகிய தன் வேலைக்காரிகளையும் சுயாதீனராக அனுப்பப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையாக கூறும்படி. This is the words that come unto the Jeremiah
from the Lord. After that, King Zedekiah had made the covenants with all the people which were there Jerusalem to the proclaim liberty unto them. வசனம் 9. ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. That every man should let his and man servants and every man his and maid servants being and the Hebrew or the Hebrews go and free, that no shall and sow themselves for them to with Archia Jew is and brother. வசனம் 10. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரிகளையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை உட்பட்ட எல்லாரும் பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்பது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். Now when all these princes and all these people which heard entered into the covenant heard that and every one shall let these and manservants and every one these maidservants go free, that no need should and sow themselves of them any more than they obey, and let them go. வசனம் 11. ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறப்பட்ட பண்ணி தங்கள் சுயதினாக அனுப்பப்பட்ட வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரிகளுமாகும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். But afterward they turned and caused the servants and its handmaid whom they had let go from free to return and forget them into the subjection for the servant and for the handmaids. வசனம் 12. ஆதலால் கர்த்தராலே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர் Therefore the words of the Lord and come to the Jeremiah from the Lord saying. வசனம் 13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவன் தனக்கு விற்கப்பட்ட எப்பிராயீமாகிய தன் சகோதரனை முடிவிலேயே தங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் தனக்கு 6 வருஷம் அடிமையாய் இருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்கலாம், சுயாதீனமாக அனுப்பிவிட வேண்டாம் என்றும். Thus said the Lord, the God of Israel, make covenants with your fathers in the days that I forgotten them forth out of the lands of Egypt, out of the house of the bondman, saying. வசனம் 14. நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போனார்கள். And the end of the even years and let you each go every man his brothers and Hebrew which and hidden been sold unto thee, and when he had served these 6 years, thou shalt then let him go free from thee. But you are the father Petrus, yet can it not unto me nature incline there and here. வசனம் 15. நீங்களோ இந்த நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையாய் கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணினீர்கள். And he were now and turned and had done right in my sagar in the proclaiming liberty every man to this neighbor, and he had made a covenant before me in the house which is called by my name. வசனம் 16. ஆனாலும் நீங்கள் மாறுபட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலைக்காகவும் சுயாதீனமாகவும் அனுப்பப்பட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரிகளையும் திரும்பவும் அழைத்து வந்து அவர்களை உங்கள் வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகும்படி அடிமைப்படுத்தினீர்களே.
But he turned and plotted my names and caused every man is a servant and every man is a handmaid whom he had said liberty. And there is pleasure to the written and forgot them into the subjection to be unto you for the servants and for the handmaids. வசனம் 17. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கு அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையாய் கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற்று போனீர்கள். இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அலைகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore thus said the Lord, and he heard not an hearkening unto me in the proclaiming liberty. Hear ye know every one to this and brother, and every man to this and neighbor, behold, I proclaim a liberty for you, said the Lord, to the sword, to the pestilence, and to the remains, and I will make you to the be removed into all the kingdoms of the earth. 18. என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்து கன்றுக்குட்டியைப் போல் ஆக்குவேன். And I will give the man that I have the transgressed my covenants, which I have the not and profaned the words of the covenants which they had made before me, when they cut the cleft in the vein and caused it, but when the parts thereof. வசனம் 19. கன்றுக்குட்டியின் குண்டுகளின் நடுவே கடந்து போன யூதேயாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படியே செய்து the prince of the Judah and the prince of the Jerusalem, the eunuch and the priests and all the people of the lands which caused it, but when the parts of the chief cliff. வசனம் 20. நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைகளிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கைகளிலும் ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய பிராதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். I will even give them into the hand of their enemies, and into the hand of that and shake their own life, and their and bodies shall be from me unto the floors of the heaven and to the waste of the earth. வசனம் 21. யூதேயாவின் ராஜாவாகிய இதேக்கியாவும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கைகளில் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் கைகளிலும் உங்கள் விட்டு பேர்த்து போன பாபிலோனின் ராஜாக்களுடைய சேனைகளின் கைகளிலும் ஒப்பு கொடுப்பேன். And Zedekiah king of their Judah and his and princes will and give into the hand of their enemies and into the hand of them that and seek their own life, and to the hand of the king of the Babylon's armies which are the gone up from you. வசனம் 22. இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்கினியினாலே சுட்டெரிப்பார்கள். யூதேயாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவர்களின் குடிகளை இராதபடிக்கு பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Behold, I will and commandment, said the Lord, and cause them to the return to this city, and they shall and against it, and take it and burn it with fire. And I will make the cities of the Judah desolations without and the inhabitants